சிந்தாமணி தன் வீட்டில் இருக்கும்போது தன் ஆட்கள் மூலமாக வெளியே நடக்கிற விஷயங்கள், அதுவும் மீனா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, என்னெல்லாம் இனி பண்ண போகிறான்ற விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க. அவங்க ஆட்களும் சிந்தாமணி கிட்ட வந்து முழுக்க முழுக்க அங்கே நடக்கிற விஷயங்கள் அனைத்தையுமே சொல்லவும் செய்கிறாங்க. ஆமாம், இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த விஷயமே என் காதுக்கு பட்டுதுக்கா. ஆமாம், அந்த மீனா ஏதோ பெரிய ஒரு மலர் கண்காட்சியை எடுக்கிறான். மாநில அளவில் நடக்கிற இந்த மலர் கண்காட்சிக்கு அவள் பெரிய அளவில் தயாராகிட்டும் இருக்கான். அதுவும் இல்லாமல் கூடவே நடக்கிற அரசாங்கத்துக்கான ஒரு ஏற்பாட்டையும் அவள் தான் கூட இருந்து கவனிச்சுக்கவும் போகிறான். இது மூலமாக அவள் நல்ல லாபம் பார்க்கலாம். ஆனால் வர்ற லாபத்தை இங்கே மக்களுக்கே கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். சங்கத்தில் இருக்கவங்க பலருக்கும் உதவி செய்கிறேன்னு அந்த மீனா வாக்கு கொடுத்துருக்கா. இதனால் அந்த மீனா தான் இனிமேலும் அடிக்கடி நடக்கிற எல்லா எலெக்ஷன்லேயும் அந்த மீனா தான் ஜெயிப்பான்னு இங்கே எல்லாருமே பேசிக்கிறாங்கக்கா. அப்படின்னு அவங்க ஆட்கள் எல்லாருமே சிந்தாமணி கிட்ட சொல்ல, சிந்தாமணி இதை கேட்டதும் பயங்கர கோவப்படுறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் உண்மையானான்னு சொல்லி கேட்க, ஆமாக்கா நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்ல, ஆனால் அப்படி ஒன்று நடக்கவே கூடாது. அவள் எந்த மலர் கண்காட்சியை ஏற்படுத்துகிறாளோ அந்த கண்காட்சி நடக்கவே கூடாது. அப்படியே நடந்தாலும் அவங்க வர்ற அரசாங்க தலைவர் எல்லார்கிட்டையும் அவள் அசிங்கப்பட்டு நிற்கிறதுக்கு என்ன ஏற்பாடு செய்யணும் அதை மட்டும் செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்ல, அக்கா என்ன சொல்கிறீங்கன்னு சிந்தாமணி கிட்டே கேட்க, சிந்தாமணியோ இங்கே சில விஷயங்களையும் சொல்கிறாங்க. அந்த ஏற்பாடுகள் எல்லாமே பாதியோடு நிறுத்தப்படணும். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்ல, அக்கா அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். அந்த மலர் கண்காட்சி இங்கே மீனா நினைக்கிற மாதிரியோ மீனாவை சுற்றி இருக்கவங்க நினைக்கிற மாதிரியோ அது நல்ல வகையில் நடந்துராது. மாநில அளவில் நடக்கிற இந்த மலர் கண்காட்சியை இந்த மீனா எப்படி நடத்துகிறான்னு நான் பார்க்க தானே போகிறேன்னு சிந்தாமணியோ ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. ஆனால் இங்கே மீனா தான் அக்காக்கள் எல்லாரையும் தான் ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு அங்கே மீனா சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே இவங்க காது கொடுத்து கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு பிரச்சனைகளை தாண்டி தான் நாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே நாம் ஜெயிச்சோன்னா, உண்மையை சொல்லணும்னா, நம்ம லைஃப்பில் இனி எல்லா இடங்களையும் ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை. நாம் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்க போகிறோம். அதுதான் உண்மையும் கூடன்னு சொல்ல, மீனா நீ என்னம்மா சொல்கிறேன்னு வந்திருக்க சில அக்காக்கள் எல்லாரும் எங்கள் மீனா கிட்டே கேட்க, அதுக்கு மீனா சொல்கிறாங்க, ஆமாம், என்ன தடங்கள் என்ன பிரச்சனைகள் வேணாலும் நம்ம வாழ்க்கையில் வரலாம். ஆனால் அதை தாண்டி நம்ம போய்கிட்டே இருக்கணும். நாம் இலக்கு அடைகிறதுக்கு மாநில அளவில் நடக்க போகிற இந்த மலர் கண்காட்சியில் எந்தவித பிரச்சனையும் வந்துடக்கூடாது. பிரச்சனை இல்லாமல் இதை சரி பண்ண வேண்டிய பொறுப்பும் நம்ம கையில் தான் இருக்குது. முதல்ல பிரச்சனையை நம்ம பக்கத்தில் வரவிடக்கூடாது. அதுக்கான வழிகள் என்னவோ அதை யோசித்து நாம் செயல்பட்டால் போதும் அப்படின்னு சொல்ல, மீனா தான் நாங்கள் இருக்கோம்ல, அதுவும் நீ இவ்வளோ தூரம் சொல்லிட்டல, இதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்க மாட்டோமான்னு அங்கே வந்திருக்கேன். அதுவும் மீனாவுக்கு தெரிஞ்சவங்களேருந்து எல்லார்கிட்டையும் இங்கே மீனா சொல்ல, அவங்களும் அதுக்கேற்றது போல் மீனாவுக்கு பதில் கொடுக்கவும் செய்கிறாங்க. சரிக்கா, உங்களை நம்பி நானே இதை எடுத்திருக்கேன். நிச்சயமாக அதை நல்லபடியாக முடிக்கணும். வர லாபத்தில் எங்கள் சங்கத்தில் இருக்க எல்லாருக்கும் பணத்தை கொடுக்கலான்னு முடிவு பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் மீனாவை தேடிட்டு ஒரு ஃபேமிலி இங்கே 2-3 லேடிஸ் வரவும் செய்கிறாங்க. உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வைக்க போதும், நானும் இங்கே சங்கத்தில் தாம்மா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, சொல்லுங்கக்கா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மீனா, எனக்கு இந்த விஷயத்தை எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுனே தெரியலன்னு சொல்ல, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கக்கா, என்ன விஷயம், என்ன பிரச்சனை, ஏதாவது நீங்கள் பூ வச்சு நடத்துகிற கடை பக்கம் ஏரியாவில் ஏதாவது பெரிய பிரச்சனையா, புது பிரச்சனை ஏதாவது ஆரம்பமாகிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை மீனா, எங்கள் பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு இப்போதைக்கு பணம் இல்லை. உங்களால் முடிஞ்சால் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. பிறகு இந்த பணத்தை நான் எப்படி திருப்பி கொடுத்துறேன்னு சொல்ல, மீனா கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஒரு பக்கம் நாம் இங்கே வீட்டில் இருக்க கடன் அடிக்கிறதுக்காக ஓயாது உழைச்சிட்ருக்கோம். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுபட்டுருக்கோம். இன்னொரு பக்கம் உதவின்னு வந்து கேட்குறவங்க கிட்ட எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும். இருங்கக்கா ஒரு நிமிஷம்னு தாங்கிட்டு இருக்க பணத்தை எடுத்து மீனா அவங்க கையில் ஒப்படைக்கவும் செய்கிறாங்க. அவங்க அங்கேருந்து கிளம்பி போனதுக்கு பிறகு உள்ளே வந்த மீனாவுக்கு தெரிஞ்சவங்க, என்ன மீனா, உனக்கு ஏகப்பட்ட கடன் இருக்குது, அந்த கடனை முழுக்க அடைக்கணும், அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொன்னேன். இப்போ உதவின்னு வந்து ஒருத்தவங்க கேட்டதும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் பணத்தை எடுத்து கொடுத்துட்டேன்னு மீனா கிட்ட கேட்க, அதுக்கு மீனாவும், அக்கா நாமளும் கஷ்டத்தில் தான் இருக்கும், ஆனால் அவங்க படிப்பு செலவுக்காக குழந்தைங்களுக்காக கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது அப்படி நாம் அவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யலைன்னா எப்படிக்கா அப்படின்னு சொல்லவும் செஞ்சிடறாங்க. இதை கேட்டதும் அவங்களுக்கும் மீனாவை பற்றி ரொம்ப பெருமையான எண்ணமும் வரதான் செய்யுது. அதே போல் இங்கே சிந்தாமணியோடைய அடியாட்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க எல்லாமே வந்துட்டு அடுத்த நாள் வரவும் செஞ்சிடறாங்க. டேய், நான் சொன்னது போல் செய்ங்கடா, மார்க்கெட்டில் எந்த இடத்துலையும் மீனாவுக்கு மலர் கண்காட்சிக்கான பூ கிடைக்கக்கூடாது. இன்னையிலேருந்து அதுக்கான வேலையை ஆரம்பிங்க. ஒரு வாரம் தான் இருக்குன்னு அந்த மீனா சொன்னால, இந்த ஒரு வாரத்தில் அவளால் எதையுமே செய்ய விடக்கூடாது. அவள் இந்த விஷயத்தில் இந்த போட்டியில் தோற்று தான் போகணும். அவள் இதில் ஜெயிக்க விடக்கூடாது. அப்படி அவள் ஜெயிச்சிட்டானா என்னால் தலை நிமிர்ந்து நடக்க முடியாதுடா. என்னடா நான் சொன்னது உங்களுக்கு காதில் விழுகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் சரிக்கா, நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்குறோம், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கக்கா. அந்த மீனாவுக்கு மார்க்கெட்டில் பூவே கிடைக்காத அளவுக்கு நாங்கள் ஏதாவது பெரிய வேலையை பார்த்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்கள் எல்லாருமே கிளம்பிடுறாங்க. மீனா, இந்த மலர் கண்காட்சியை நீ எப்படி நடத்துகிறேன்னு நான் பார்க்க தானே போகிறேன். நீ மலர் கண்காட்சி நடத்த போகிறதில்ல, மலர்
கண்காட்சி மூலமாக உனக்கு இருக்கிற இந்த செல்வாக்கு பேரு புகழ் எல்லாமே உடைய போகுது. அது உடைக்க போகிறதே நான் தாண்டி அப்படின்னு சிந்தாமணி மனசில் கனவு கோட்டையை கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மீனாவுக்கு எப்போதும் போல பூக்கள் சந்தைகள் என்று கிடைக்க தான் செய்யுது. ஆனால் அவங்க ஆட்கள் எங்கள் சிந்தாமணி கிட்ட வந்து நிற்க, சிந்தாமணியோ இன்னும் இங்கே ஒரு வாரத்தில் இன்னும் 2 நாள் தான் மீதி இருக்குது. ஆனால் அவளுக்கு கிடைச்ச பூக்கள் வச்சு மலர் கண்காட்சி வைக்க ஏற்பாடு பண்ணிட்டா. ஏன்னா நீங்கள் என்னை ஏமாத்துறீங்களான்னு சொல்லிட்டு கேட்க, இல்லைக்கா அது வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்கடா ஏன்டா இப்படி அமைதியாக நிற்கிறீங்க, கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்களான்னு சிந்தாமணி கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க அங்கே தான் ஆட்கள் கிட்ட. அவங்க ஆட்களால் பதில் பேச முடியவே இல்லை. அந்த நேரத்தில் தான் இங்கே அங்கே ஒவ்வொருத்தவங்களுடைய மனைவியும் வராங்க. இங்கே வந்தவங்களை பார்த்துட்டு என்ன வேணும், என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு சொல்ல, அது வந்து சிந்தாமணி மேடம் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே அவங்க கணவர்கள் எல்லாமே சிந்தாமணிக்கு அடியாட்களாகவும் கூடவே இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கலாகவும் இருக்கவும் செய்கிறாங்க. இங்கே பாருங்கள், இனிமேல் எங்கள் புருஷங்க இங்கே வேலைக்கே வரமாட்டாங்க அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து சொல்ல, என்னடா சொல்கிறாளுங்க அப்படின்னு கேட்க, இல்லைக்கா அது வந்துன்னு எல்லாருமே தயங்கி நிற்க, ஆமாம் எங்கள் புருஷன் யாருமே இங்கே வேலைக்கு வரமாட்டாங்க. இனி தப்பு செய்கிற உங்கள் கூட என் புருஷனுக்கு என்ன வேலை, நியாயமாக உழைக்கிற பணம் தான் என்றைக்குமே வந்து சேரும். நியாயமே இல்லாமல் அநியாயமாக உழைக்கிற பணம் என்றைக்குமே உடம்புல ஒட்டாதுன்னு சொல்லுவாங்க. அதே எங்கள் விஷயத்தில் உண்மையாயிடுச்சு. அநியாயமாக இவங்க உழைக்கிற காசெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ₹1 கூட வீட்டுக்கு வந்து சேர்றது கிடையாது. பசங்களுடைய ஃபீஸை கூட அந்த மீனா கிட்டேருந்து தான் நாங்கள் வாங்கி கட்டணும். மீனாவுக்கு 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் எங்கள் பிரச்சனையை காதில் போட்டுக்கிட்டு எங்களுக்காக உதவி செஞ்ச மீனா பக்கத்தில் என்றைக்குமே நீ நிற்கவும் முடியாது. அந்த மீனாவை எதிர்த்து என்றைக்குமே நீ ஜெயிக்கவும் முடியாது. அப்படி ஒன்று நீ கனவு கண்டுகிட்டு இருந்தானா அது கனவாக மட்டுமே தான் இருக்கும் ஜெயிக்கிறது. வாழ்க்கையில் என்றைக்குமே அது நடக்க போகிறதும் இல்லை. இனிமேல் இவனுங்க யாரும் இங்கே உன்னை தேடி வேலைக்கு வரமாட்டாங்க. உனக்கு அப்படி ஏதாவது மீனாவை தாக்கணுமோ இல்லை மீனாவை பழி வாங்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அதை நீ எப்படியோ நடத்திக்கோ. ஆனால் நீ செய்கிற பாவத்துக்கு எங்கள் குடும்பம்ல பழி ஆக முடியாது. பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கமா? இனிமே அந்த விஷயத்துக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது. யோ வாங்கயா அப்படின்னு அங்கே நிற்கிற எல்லாருமே தான் புருஷனை கூப்பிடவும் செய்கிறாங்க. என்னங்கடா என்ன இந்த சிந்தாமணி மேலே இருக்க பயமெல்லாம் கொஞ்சம் நெஞ்சமாக விட்டு போயிட்டே இருக்கான்னு சொல்ல, சிந்தாமணி மேலே பயமா? உன் மேலே நாங்கள் என்னைக்கு பயந்தோம்? உனக்காக நாங்கள் என்னைக்கு பயந்து வாழ்ந்துகிட்டு இருந்தோம் சொல்லு பார்க்கலாம் அப்படி நாங்கள் வந்திருக்க லேடிஸ் எல்லாருமே சிந்தாமணியை பார்த்து கேட்க, சிந்தாமணி அதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. தன் புருஷன்களை பார்த்து, இவங்க மீனாவை பழிவாங்கிற விஷயத்தை பற்றி வீட்டில் சொல்லிட்டு இருந்ததுனால தான் அப்படி ஒன்று விஷயம் நடந்ததுன்னா நானும் வீட்டில் இருக்க பசங்களும் மருந்தை குடிச்சிட்டு செத்துருவோன்னு சொன்னதுனால அதுக்கு பயந்துக்கிட்டு தான் இவனுங்க மீனாவுக்கிட்ட எந்த வாலாட்டமும் வைக்கவும் இல்லை. இல்லைனா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வேலையை எப்போவும் முடிச்சிருப்பாங்க. மீனா கிட்ட வாலாட்டம் இருக்கிறதுக்கு காரணம் மீனா எங்களுக்கு கொடுத்துருக்க வேலையும் தான். நீ சொல்கிற மாதிரி அந்த மலர் கண்காட்சியில் மலரை அலங்கழிக்கிற வேலையிலிருந்து எல்லா வேலையும் எங்களுக்கும் கிடச்சிருக்கு. மீனாவுக்காக நாங்கள் போராடுவோம், போராடிக்கிட்டே தான் இருப்போம். மீனா எங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி. அவளுக்கு ஏதாவது உன் மூலமாக கஷ்டம் வந்துச்சுன்னா உன்னை நாங்கள் சும்மாவே விடமாட்டோம். யோ வாயம் போகலான்னு அங்கே இருக்க தடி கம்பெல்லாம் எடுத்து அடித்து தான் புருஷனை ஆடு ஓட்டுற மாதிரியும் மாடு ஓட்டுற மாதிரியும் அங்கே தழுத்தை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போக தான் செய்கிறாங்க. இதை பார்த்து சிந்தாமணிக்கோ எதுவுமே புரியாமல் அப்படியே அதிர்ச்சியாக இங்கே தாங்கி நிற்கவும் செய்ய மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. மீனாவுக்கு கால் பண்ண உடனேயே, என்ன மீனா நினச்சதை சாதிச்சிட்டோன்னு நினச்சிட்டு இருக்கியா? என் கூட இந்த அடியாட்கள் எல்லாமே என்னை விட்டு போயிட்டாங்க. அதுக்கு காரணமே நீ தான் அப்படின்னு சொல்ல, நீ எந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன்னு எனக்கு எதுவுமே புரியலை. ஆனால் தேவையில்லாத விஷயத்தில் ஏன் மேலே கோவப்படுறது அது மட்டும் எனக்கு நல்லா புரியுதுன்னு சொல்ல, எல்லாம் உன்னால தானே. நீ ஒரு பதவிக்கு வந்ததும் என்கிட்ட இருக்க ஆட்கள் எல்லாருமே ஒவ்வொருசப்படுத்தணும்னு தானே இப்போ என்கிட்ட இந்த ஆட்கள் எல்லாமே என்னை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல, அதுக்கு ஒன்றே மீனா சொல்கிறாங்க, யாரையும் நான் விவசப்படுத்தணுன்றதுக்காக அவங்களுக்கு பணத்தை கொடுத்து நான் ஏற்பாடு செய்யலை. நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும். மற்றவங்களை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி உன் கூட என்றைக்குமே வச்சுக்கணும்னு நினச்சா அது எப்படி தான் போய் முடியும்? அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, வாழ்க்கை இருக்குது. ஆனால் அதெல்லாம் நீ புரிஞ்சுக்க மாட்டியே. உனக்கு உன்னுடைய வேலை ஆகணும், அதுக்கு அவங்கள நீ யூஸ் பண்ணிக்கிட்ட. அதை தான் இப்போ அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கவும் செஞ்சுருக்காங்க. இதுக்கு நான் எந்த வகையிலையும் பொறுப்பாக முடியாது. தப்பு செய்கிறது நீ, அதுக்கான தண்டனையை நான் அனுபவிக்கணுமா? பழியை தூக்கி ஏன் மேலே போகிறதுனால எதையுமே சரி பண்ணிட முடியாதுன்னு இங்கே மீனா டக்குன்னு ஃபோனை வைக்க சிந்தாமணிக்கோ பயங்கர கோபம் வருது. தன் கூட இருந்த ஆட்கள் எல்லாம் தன்னை விட்டு போயிட்டாங்கன்ற ஒரு பதட்டமும் கூடவே தொத்திக்குது. இனி தனியால என்ன செய்ய போறோம், இந்த மீனாவை எப்படி பழி வாங்க போறோம்னு யோசனையில தான் இங்க சிந்தாமணி இருக்காங்க. ஆனா சிந்தாமணி கிட்டே இந்த ஆட்கள் எல்லாமே அவங்கள விட்டு போக போக சிந்தாமணி தன்னை விட்டு ஏதோ ஒன்று இழந்துகிட்டே இருக்காங்க அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கிறாங்க. முதல்ல பதவி போணுச்சு, என் கூடவே இருந்த இவனுங்க எல்லாரும் என்னை விட்டு போயிட்டானுங்க. என் பொண்ணு ரேகா எப்போ என்னை விட்டு போவானே தெரியல. இப்படி எல்லா விஷயமும் அவங்கள மனசளவில் சங்கடப்படுத்தவும் காயப்படுத்தவும் செஞ்சிட்டு இருக்கு.